Friends, இன்னைக்கு class 10th Maths NCERT syllabus lesson number 1ல exercise number 1.1ல third sum பார்ப்போம். Find the LCM and HCF of the following integers by applying the prime factorization method. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மெத்தடில் செஞ்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு சம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 12, 15, 21. ஸோ 12க்கு ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கோங்க, 15க்கு கண்டுபிடிச்சிக்கணும், 21க்கு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 12க்கு கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? 2 டேபிளில் 6 டைம்ஸ் வரும், 2 டேபிளில் 3 டைம்ஸ், 3 டேபிளில் 1 டைம்ஸ் வரும். 15 அதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன், 3 டேபிளில் 5, 5 டேபிளில் 1. 21 கண்டுபிடிச்சோம்னா 3 டேபிளில் 7 டைம்ஸ் வரும், 7 டேபிளில் 1 டைம் வரும். இப்போ இதில் 12க்கு வந்து 2 × 2 × 3, 15க்கு வந்து என்னது 3 × 5, 21க்கு 3 × 7. ஸோ காமனாக இருக்கிறது 3. ஸோ 3 × 1 வந்து 3 HCF. LCM வந்து எப்படி எழுதுவோம்? இந்த 3 அப்படியே எழுதிடுவோம், ஒரு 3 எழுதிடுவோம், இந்த 2 2 5 7 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 420 வந்துடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்ப்போம். 17, 23, 29. 17க்கு ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கணும், 23க்கு ப்ரைம் ஃபேக்டர், 29க்கு ப்ரைம் ஃபேக்டர். இது எல்லாமே அதே நம்பரால் மட்டும்தான் வந்து என்ன ஆகும்னாக்க டிவிசிபிள் ஆகும். ஸோ HCF வந்து என்னது 1, LCM வந்து 17 × 23 × 29. ஸோ 11,339 வந்து வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சி சம் பார்ப்போம். 8, 9, 25. ஸோ 8க்கு ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா 2ல் வந்து 4 டைம்ஸ் வரும், 2 வந்து 2 டைம்ஸ் வரும், 2 டேபிளில் 1 டைம்ஸ் வரும். 9 போட்டிங்கனாக்கா 3 வந்து 3 டைம்ஸ் வரும், 3 வந்து 1 டைம்ஸ் வந்துடும். 25 போட்டிங்கனாக்கா 5 வந்து 5 டைம்ஸ், 5 வந்து 1 டைம் வந்துடும் இல்லையா? இதுக்கு வந்து நான் இப்போ 8க்கு எழுதுறேன்னா 2 × 2 × 2, 9க்கு எழுதுறேன்னா 3 × 3, 25க்கு எழுதுறேன்னா 5 × 5. அப்போ இதில் காமனாக வந்துட்டு HCF வந்து என்ன வரும்? காமனாக நமக்கு 1 மட்டும்தான் வரும் இல்லையா? அடுத்தது வந்துட்டு LCM வந்து என்ன வரும்? 2 × 2 × 2 × 3 × 3 × 5 × 5ன்னு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதினீங்கன்னா 1800ன்னு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.